ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம். ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி 1.4 ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இதில் 1வது கொஷின் பார்த்திங்கன்னா சுருக்குகன்னு கொடுத்துட்டு 7 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், 0.6 வகுத்தல் 3ன்னு கொடுத்துக்கிறேன். அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 0.6 வகுத்தல் 3 = இது பாருங்கள், ஒரு ஸ்தானம்னா 10ஆல் வகுக்கலாமா? அப்போது 10ஆல் வகுத்திங்கன்னா 6/10ன்னு வரும். இது 3 வகுத்தல் இருக்குதுங்களா, இது பெருக்கெல்லாம் மாற்றணுன்னா இது தலைக்கீழியாக போட்டணும். அப்போது 1/3. அப்போ பாருங்கள், இந்த நம்பர் இது கீழே போடலாம், இந்த 1/10 தனி பண்ண. அப்போது 6/3 பெருக்கல் 1/10. அப்போது இது வகுத்திங்கன்னா 1 3 3 2 3 6ன்னு வரும். அப்போ பெருக்குனிங்கன்னா 2 2/10ன்னு வரும். அப்போ இது பாருங்கள், 2 நீங்கள் 10ஆல் வகுத்திங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும். அப்போ 0.2ன்னு வரும் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள், 0.90 வகுத்தல் 5. அப்போ இது 2 ஸ்தானம் அதுக்கப்புறம் புள்ளி இருக்குதுங்களா, அப்போ 100ஆல் வகுக்கணும் இது. அப்போ பாருங்கள், 0.90 வகுத்தல் 5 = 90/100 பெருக்கல் இது தலைக்கீழாக மாற்றணும். அப்போது 5ஓட தலைக்கீழ் பார்த்திங்கன்னா 1/5. அப்போ பாருங்கள், 90/5 பெருக்கல் 1/100. அப்போது 4×5 4×5 8×5 40. அப்போது என்ன வருது, பெருக்குனிங்கன்னா 18/100ன்னு வரும். அப்போ 100ஆல் இது வகுத்திங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும். அப்போ 1 2 இங்கே புள்ளி வரும். அப்போ 0.18ன்னு இந்த மாதிரி. இதுக்கு ஆன்சர் 0.18. அதுக்கப்புறம் பாருங்கள், 3வது கொஷின் 4.08 வகுத்தல் 4. அப்போது இது 2 ஸ்தானம் இருக்கிறதுனால 100ஆல் வகுப்படும். அப்போது 4.08 வகுத்தல் 4 = 408/100 பெருக்கல் 4ஓட தலைக்கீழ் பார்த்திங்கன்னா 1/4. அப்போது 408/4 பெருக்கல் 1/100. அப்போது ஒரு நாள் 4 இந்த 0 வடிவு பண்ணுங்க, 2 நாள் 8. அப்போ எவ்வளோ வருது, 102. அப்போ பெருக்குனிங்கன்னா 102/100ன்னு வரும். அப்போ இது 100ஆல் வகுத்திங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரணும். அப்போ 1 2, அப்போ 1க்கு அப்புறம் புள்ளி வரும். அப்போ 1.02. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 1.02. அதுக்கப்புறம் பாருங்கள், 4வது கொஷின் 21.56 வகுத்தல் 7ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது 7ஆல் வகுக்கணும். அப்போ பாருங்கள், 2 ஸ்தானம் இருக்கிறதுனால 100ஆல் வகுப்படும். அப்போது 21.56 வகுத்தல் 7 = 2156 வகுத்தல் 100 பெருக்கல் இது 7ஓட தலைக்கீழ் பார்த்திங்கன்னா 1/7. அப்போது 2156 வகுத்தல் 7 பெருக்கல் 1/100. அப்போது இது 7ஆல் வகுத்திங்கன்னா 3 7 21 0 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 56 பார்த்திங்கன்னா 8 56. அப்போது என்ன வருது, பெருக்குனிங்கன்னா 308 வருதுங்களா. அப்போ 308/100ன்னு வருது. அப்போது இது 100ஆல் நீங்கள் வகுத்திங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும். அப்போது 1 2ன்னா 3க்கு அப்புறம் புள்ளி வரும். அப்போது 3.08ன்னு வரும் இதுக்கு ஆன்சர். அப்போது 4வதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 3.08. அதுக்கப்புறம் பாருங்கள், 5வது கொஷின் 0.564 வகுத்தல் 6. அப்போது இது 6ஆல் வகுக்கணும். அப்போ இது பாருங்கள், 1 2 3 ஸ்தானம் இருக்குது. அப்போ 3னா இது 1000ஆல் வகுத்திங்கன்னா தான் இது நம்பராக மாறும். அப்போ பாருங்கள், 0.564 வகுத்தல் 6 = இது 1000ஆல் வகுக்கணும். அப்போது 564/1000 பெருக்கல்னால் இது 6ஓட தலைக்கீழ் போடணும். அப்போது 1/6. அப்போ பாருங்கள், 564 வகுத்தல் 6 பெருக்கல் 1/1000. அப்போது இது 6ஆல் வகுத்திங்கன்னா 9 6 54, மீதி 2ங்களா, அப்போ 24ன்னு வரும். அப்போ 4 6 24. அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா 94. அப்போ பெருக்குனிங்கன்னா 94/1000ன்னு வரும்.
அப்போது இது 3 ஸ்தானம் தள்ளி 1000ஆல் வகுக்கணும்னு 3 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரணும். பாருங்கள் 1 2 தான் இருக்குது. அப்போது 3வது நம்ம 0 சேர்த்துக்கணும். அப்போது 0.094ன்னு வரும் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் 6வது கொஷின் 41.36 வகுத்தல் 4. அப்போ 2 ஸ்தானம் இருக்கிறதுனால இது 100ஆல் வகுப்பாங்க. அப்போ பாருங்கள் 41.36 வகுத்தல் 4 = 2 ஸ்தானமாக. அப்போ நம்பராக மாறணுன்னா 100ஆல் வகுத்திங்க. அப்போ 4136 வகுத்தல் 100. இது வகுத்தல் பெருக்கலாக மாறிடும். இது தலைக்கீழாயிடும். 4ஓட தலைக்கீழ் 1/4. அப்போது இது 4 இந்த சைடு எதுங்க 4136 வகுத்தல் 4 பெருக்கல் 1/100ன்னு வரும். அப்போ பாருங்கள் ஒரு நாள் 4, அதுக்கப்புறம் 2 நம்பர் எடுக்கிறதுனால 0 சேர்த்துக்கோங்க. அப்போது 3 நாள் 12 மீதி 1. அப்போ 4 நாள் 16. அப்போ ஆன்சர் என்ன வருது? இது பெருக்குனிங்கன்னா 1034/100ன்னு வரும். அப்போது இது 100ஆல் நீங்கள் வகுத்திங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும். அப்போது 1 2. அப்போனா இங்கே 10க்கு அப்புறம் புள்ளி வரும். அப்போ 10.34 இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் 7வது கொஷின் 298.2 வகுத்தல் 3. அப்போ ஒரு ஸ்தானம் இருக்கிறதுனால இது 10ஆல் வகுத்திங்கன்னா நம்பராக மாறிடும். அப்போ பாருங்கள் 298.2 வகுத்தல் 3னா 2982 வகுத்தல் 10 பெருக்கல் இது தலைக்கீழ் பார்த்தீங்கன்னா 1/3. 3ஓட தலைக்கீழ் 1/3. அவங்க இது 3ஆல் வகுத்திங்கன்னா இந்த 10 அன்சைடு போகலாம். அப்போ 2982 வகுத்தல் 3 பெருக்கல் 1/10ன்னு வரும். அப்போது இது 3ஆல் வகுத்திங்கன்னா 2 நம்பர் எடுத்திங்கன்னா பாருங்கள் 9 3 27 மறுபடியும் 2 வரும். அப்போ 27 மறுபடியும் 9 3 27 மீதி 1 வரும் 12. அப்போ 4 3 12. அப்போது என்ன வருது ஆன்சர் 994/10ன்னு வருது. அப்போது இது 10ஆல் வகுத்திங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடியும் புள்ளி வரும். அப்போ 4க்கு அப்புறம் இங்கே புள்ளி வரும். அப்போது 99.4ன்னு வரும் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே கணக்கு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான்.